Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வத்தராயன் தெத்து கிராமத்தில் வயல்வெளிச்சாலை மோசமாக சேதமடைந்து கிடப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த சாலை போக்குவரத்திற்கு லாயக்கற்று இருக்கும் நிலையில் விவசாய வாகனங்கள், அறுவடை வாகனங்கள் செல்ல முடியாமலும் இறந்தவர்களின் சடலத்தை எடுத்துச் செல்ல முடியாமலும் கிராம மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். இந்த சாலையை சீரமைக்க கோரி பலமுறை மனு அளித்தும் விடியாத அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டும் கிராம மக்கள் விரைந்து சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மழை பெஞ்சா தண்ணி இந்த பக்கத்துல நிக்குது. தண்ணி அதனால பைக்ல எதுவும் வர முடியல. நடந்தா அங்க 2 கிலோமீட்டர் வரைக்கும் ஆத்துக்கு ஒரு அவுட் சைடே போவோம். அதனால இந்த சாலையை நல்லா ஒழுங்குபடுத்தி தருமாறு பணியோட நாம் கேட்டுக்கொள்கிறோம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் சம்பா நெல் பயிர்களில் பருவகால மாற்றத்தின் காரணமாக தண்டு துளைப்பான் நோய் ஏற்பட்டு வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்து அப்பகுதி வேளாண் துறை அதிகாரிகளிடம் முறையிட்டால் அலட்சியமாக பேசுவதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் வேளாண்மை துறையினர் எந்தவிதமான வழிகாட்டுதலும் ஆலோசனைகளையும் வழங்க மறுப்பதாக கவலை தெரிவிக்கின்றனர். நோய் பாதிப்பை ஆரம்பத்திலேயே தடுக்காவிட்டால் கடும் நஷ்டம் ஏற்படும் என அச்சம் தெரிவிக்கும் விவசாயிகள் விடியாத அரசுக்கு தங்கள் மீது அக்கறையே கிடையாதா என தங்களது குமுறலை வெளிப்படுத்தியுள்ளனர். சென்னை நெற்குன்றத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள அரசு நிலத்தை மீட்டு இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுக கவுன்சிலர் மனு அளித்துள்ளார். மாநகராட்சியின் 145வது வார்டில் அரசு நிலம் 1 ஏக்கர் 14 சென்ட்டை தனியார் நிறுவனம் காப்பகம் நடத்துவதாக கூறி ஆக்கிரமிப்பு செய்திருந்த நிலையில் கடந்த அதிமுக ஆட்சியில் அது மீட்கப்பட்டது. அந்த இடத்தை கடந்த 3 ஆண்டுகளாக மீண்டும் தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் அதனை மீட்டு இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும் என அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் சென்னை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். இந்த இடத்தை எடுத்து எங்க ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு விளையாட்டு திடல் அமைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கோரிக்கை வைத்து இதுவரைக்கும் அது நிறைவேறவே இல்லை. மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த மனுவின் மீதும் விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் அனைத்து கட்சிக்காரங்களை சேர்ந்து கடைசியா நெற்குன்றம் ஊர் பொதுமக்கள் சார்பாக ஒரு பொதுநல வழக்கை போட்டு அரசு நிலத்தை மீட்டு எங்கள் ஊர் மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுப்போம் என்பதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ராமநாதபுரம் நகர் அரண்மனை பகுதி அருகே பாதாள சாக்கடையிலிருந்து வெளியேறிய மனித கழிவுகள் சாலையில் குவித்து வைக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அப்பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசி வருவதுடன் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயமும் எழுந்துள்ளது. ராமநாதபுரம் நகராட்சியின் 33 வார்டுகளிலும் பாதாள சாக்கடை திட்டத்தில் முறையான பராமரிப்பு இல்லாததால் அடிக்கடி அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறுவதாகவும் இதுகுறித்து புகார் அளித்து முறையாக பராமரிக்காத நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே இந்நிலைக்கு காரணம் எனவும் மக்கள் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நீண்ட தூரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ் மாதங்களில் சூரியன் தனுசு ராசியில் பிரவேசிக்கும் மாதம் மார்கழி என்று அழைக்கப்படுகிறது. தனுசு ராசியின் அதிபதி குரு பகவானாக இருப்பதால் இந்த ராசியில் சூரியன் இருக்கும் நாட்கள் இந்து மத வழிபாடுகளில் புனித நாட்களாக கருதப்படுகிறது. அதன்படி அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல் இசைக்கப்பட்டது. இதில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரிய வண்ணான்குப்பம் கிராமத்தில் 65 வயது மூதாட்டியின் மரணத்தில் மர்மம் உள்ளதாக அவரது சகோதரி கூறியதை தொடர்ந்து மருத்துவ குழுவினர் அவரது சடலத்தை உடற்கூறு ஆய்வு செய்தனர். மகன் வீட்டில் வசிக்கும் பிரேமா கடந்த 11ஆம் தேதி இறந்ததாக கூறியதன் அடிப்படையில் சகோதரி விஜயா இறுதி சடங்குக்கு வந்திருந்த போது பின்பக்க தலையில் இருந்து அதிக அளவு ரத்தம் வெளியேறி இருந்ததோடு 3 சவரன் நகையும் அருந்து கிடந்தது. இதனால் சகோதரியின் மரணம் குறித்து விஜயா புகார் அளித்ததில் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவ குழுவினர் பிரேமாவின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்தனர். இது குறித்த அறிக்கைக்கு பிறகு உண்மை விவரம் தெரியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ஜலகண்டாபுரம் பனங்காட்டூரில் கோழி பண்ணைக்குள் புகுந்த 10க்கும் மேற்பட்ட தெரு நாய்கள் கடித்து குதறியதில் 250 பிராய்லர் கோழிகள் உயிரிழந்தன. 50க்கும் மேற்பட்ட கோழிகள் காயமடைந்தன. பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக பண்ணை உரிமையாளர் சபரி வேதனை தெரிவித்தார். விடியாத திமுக அரசு நிவாரணம் வழங்கவும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தெரு நாய்களை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தினர். பனங்காட்டூர் கோழி பண்ணை ஒன்று போட்டிருக்கேன். இதில் நாய் தெரு நாய் எல்லாம் வெறி பிடிச்சி எல்லாம் ஒரு 100-200 கோழியாட்டம் கடிச்சு போட்டுருச்சுங்க. இந்த தொழில் நம்பி தான் நான் இருக்கேன். இதில் இப்படி கடிச்சு போட்டதுனால கம்பெனிக்காரங்க இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு நஷ்டீடு ஆகி போச்சு. இதில் அவங்க அமௌண்ட்டெல்லாம் அவ்வளோ இல்லை, நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் தான் நஷ்டீடு ஏற்றுக்கணும் அப்படின்னு எங்ககிட்ட சொல்கிறாங்க.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதியில் நெடுஞ்சாலையோரம் உள்ள புளிய மரங்கள் அனுமதியின்றி இரவோடு இரவாக வெட்டப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளான காவேரிப்பட்டினம் சாலை, புதுமோட்டூர் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள புளிய மரங்களை சமூக விரோதிகள் தொடர்ந்து வெட்டி வருகின்றனர். இதனை சாலை ஆய்வாளர் கண்டும் காணாமல் இருப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியாத திமுக அரசின் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கும்பரம் பகுதியில் விமான நிலையம் வராது என கூறிய நிலையில் அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டது மக்களிடையே கொதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெளிவான அரசாணை வெளியிடாத திமுக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் மௌனம் காரணமாக குழப்பம் அதிகரித்துள்ளது. திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் உண்மை நிலையை அறிவிக்காவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 216 நாட்களுக்கு பிறகு 110 அடிக்கு கீழ் சரிந்துள்ளது. காவிரி டெல்டா பாசனத்திற்காக நீர் வெளியேற்றம் அதிகரித்த நிலையில் அணைக்கு வரும் நீர்வரத்து குறைவதால் நீர்மட்டம் வேகமாக குறைந்து 109.72 அடியாக பதிவாகியுள்ளது. மேலும் அணைக்கு நீர்வரத்து 695 கன அடியாக உள்ளது. அணைக்கு வரும் நீரின் அளவை காட்டிலும் பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு அதிகமாக இருப்பதால் நீர்மட்டம் வேகமாக சரிந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஐயன்கொல்லி கிராமத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி பழங்குடியின மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஐயன்கொல்லி மற்றும் பணிக்கல் கிராமங்களில் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். அந்த கிராமங்களில் சாலை, தெருவிளக்கு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேடைக்கு மேடை சமூக நீதி குறித்து பேசும் ஸ்டாலின் ஆட்சியில்தான் பழங்குடியின மக்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. 2 வில்லேஜ்லயும் ரோடு வசதி இல்லை, வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. வீடு வந்து தரமான வீடு இல்லை. அந்த வீடு என்னன்னா இப்பயும் ஒழுகுது, கட்டி 1 வருஷம் கூட ஆகல, ஆனால் அதுக்குள்ள ஒழுக தொடங்குது. தரையெல்லாம் பேந்து வருது, செவரு எல்லாமே பேந்து வருது. அந்த அளவுக்கு அதோட தரம் இருக்குது. அதை வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுக்கணும். அண்டு வந்து ஸ்கூல் போகிற பிள்ளைங்கெல்லாம் அந்த பக்கம் அங்கே குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே வந்து இந்த யானை, சிறுத்தை இந்த தொந்தரவுல நிறைய இருக்குது. அதனால ஸ்கூல் போக முடியாமல் பகுதி நாள் வீட்டிலே தான் இருக்கிறாங்க. சென்னை அம்பத்தூர் அடுத்த ஐயப்பாக்கம் பகுதியில் நெற்குடை சேதம் அடைந்துள்ளதால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் ஐயப்பாக்கம் பகுதியில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் நபர்கள் அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதிக்கு வந்து செல்லக்கூடிய அவலநிலை உள்ளது. போதிய பேருந்துகளை இயக்காமலும் பேருந்து நிலையத்தை சீரமைக்காமலும் இருந்து வரும் மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். காலையில டைம்ல எங்க சீக்கிரமா பஸ் வரதில்லை, நாங்க ஆட்டோ தான் பிடிச்சிட்டு போறோம். எப்பாவது ஒரு வாட்டி தான் அந்த கரெக்டா டயத்துக்கு வர்றாங்க பஸ். மற்ற நேரத்துல எல்லாம் ஆட்டோல தான் ஓட வேண்டியதா இருக்குது. அதுவும் ஒரு பஸ் போய் உள்ள போய் வெளியில வரதுக்கு எப்படியோ 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆயிடும். வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தின் போது சாலையோர வியாபாரிகள் 40க்கும் மேற்பட்டோர் தங்களின் வாழ்வாதாரம் பாதிப்பதாக கூறி மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனு அளித்தனர். மண்டித்தெரு சாலையோர வியாபாரிகள் சாலை விரிவாக்கத்துக்காக தங்களை வியாபாரம் செய்ய விடாமல் காவல்துறையினர் அராஜகமாக அப்புறப்படுத்த முனைவதில் தங்களின் வாழ்வாதாரம் பாதிப்பதாக மனுவில் தெரிவித்தனர். அத்துடன் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் தங்களுக்கு வேறு இடத்தை ஒதுக்கி தங்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என சாலையோர வியாபாரிகள் மனுவில் வலியுறுத்தினர். இளநீ, டிபன்னு, காய்கறி இந்த மாதிரி ஒரு 40-50 கடைங்க இருக்காங்க. அவங்கள எடுக்க சொல்லி ஒரே தொந்தரவு பண்ணுறாங்க. மேலும் நாங்கள் 40-50 வருஷமாக இங்கேயே இருந்து பழக்கம் பண்ணிட்டோம். 2-3 தலைமுறை ஆகிப்போது. எங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்து இங்கே வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு போக சொன்னால் எங்களால் வெளியில் போய் வேறு ஒரு தொழில் செஞ்சு பழிக்கிற அளவு எங்ககிட்ட பொருளாதாரம் கிடையாது. திருவண்ணாமலை அடுத்த இனாம் வேலக்கந்தல் கிராமத்திற்கு செல்லும் சாலை வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது என கூறி குறுக்கே பள்ளம் தோண்டப்பட்டதற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் திடீரென இச்சாலையை வக்பு வாரியத்தினர் உரிமை கோரி ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு பள்ளம் தோண்டியதாக, இதனால் போக்குவரத்தை மேற்கொள்ள இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்துள்ள கிராம மக்கள் விடியாத அரசின் அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை எனவும் மக்களை திரட்டி சாலை மறியலில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்தனர். சென்னை புறநகர் பகுதியை இணைக்கும் பெருங்களத்தூர் மேம்பாலத்தில் இருந்து இரும்பு குழாய் திடீரென விழுந்ததில் ஆட்டோ சேதமானதோடு ஆட்டோ ஓட்டுநர் காயமடைந்தார்.
அண்மையில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட பெருங்களத்தூர் மேம்பாலத்தின் மீது மின் விளக்குகளுக்காக மின் கம்பிகள் பொருத்தப்பட்டிருந்த இரும்பு பைப் திடீரென விழுந்ததில் செங்கல்பட்டு சென்ற ஆட்டோ மீது விழுந்தது. இதில் ஆட்டோ முற்றிலுமாக சேதமானதோடு கைகளில் காயம் ஏற்பட்டு ஆட்டோ ஓட்டுநர் உயிர் தப்பினார். ஸ்டாலின் மாடல் அரசு போலி விளம்பரத்துக்காக அவசர கோலத்தில் அரைகுறையாக பணிகளை மேற்கொள்வதே இதற்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். மெயின் வந்து நிழற்குடை வேணும். மழை டைம்ல ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, அப்புறம் வேலைக்கு போறவங்க எல்லாமே வந்து மழையில தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இனிப்புச்சாலை, ஸ்ரீமுஷ்ணம், கானூர், பேரூர், இது ஆண்டிமடம் வரைக்கும் போகலாம், ஜெயங்கொண்டமும் போகலாம். இது வந்து கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு ஹைவேல இந்த ரோடு இருக்குது. இந்த இனிப்புச்சாலையை எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது வியூ பாயிண்ட் நாங்கள் நிறைய டைம் வந்து ஹைவேல கேட்டு பார்த்துட்டோம், அவங்க தர முடியாதுன்னு சொல்றாங்க. இது மாவட்ட கலெக்டர் தான் இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உரிய சாலை வசதியின்றி பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். வல்லமை கொள்ளை பகுதியில் சிதிலமடைந்து குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் சாலைகள் பயன்பாட்டிற்கு லாயக்கற்றதாக உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் விடியாத அரசின் அதிகாரிகள் புதிய சாலை அமைத்து தராத பட்சத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் சாவித்திரி நகரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த மறியலில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். தரமற்ற குடிநீரை குடிப்பதால் உடல் உபாதைகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். மறியல் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. பசும்பால் லிட்டருக்கு 45 ரூபாயும், எருமைப்பால் லிட்டருக்கு 60 ரூபாயும் உயர்த்த வேண்டும் என்று பால் உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாவட்டம் கருமாத்தூரில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இதில் கால்நடை கலப்பு தீவனத்தை 50% மானிய விலையில் வழங்க வேண்டும், மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஆரம்ப சங்கங்களில் இருந்து பாலை வண்டியில் ஏற்றுவதற்கு முன்பு தரத்தையும் அளவையும் குறிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. இதில் பால் உற்பத்தியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஊரணிபுரம் விவசாயிகள் நலச்சங்க மாவட்ட அலுவலகத்தில் 10 ஆண்டு துவக்க விழா மற்றும் உலக விவசாயிகள் தின கொடியேற்று விழா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து திருவோணத்தில் விவசாயிகள் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். அப்போது ஒடிசா, சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் உற்பத்தியாகும் நெல்லுக்கு 3500 ரூபாய் வழங்கப்படும் நிலையில் விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் மட்டும் 2500 ரூபாய் கூட தாண்டுவதில்லை என குறை கூறிய விவசாயிகள் விவசாயத்துக்கு தடையில்லா இலவச மின்சாரம் வழங்க வலியுறுத்தினர். ஒரிசாவிலையும் சத்தீஸ்கர்லையும் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய நெல்லுக்கு ஒரு குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாய் விலை கொடுக்கப்படுறாங்க. அதேபோல இன்னைக்கு தமிழகத்தில் விவசாயிகள் ஆள் குழாய் கிணறு அமைக்கப்பட்டு இன்னைக்கு விவசாயம் செய்வதற்காக மின் இணைப்பு கேட்டு இன்னைக்கு விண்ணப்பிக்கப்பட்டு இன்னைக்கு வருஷ கணக்கில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழக அரசாங்கம் இலவச மின்சாரம் வழங்கப்படாம தக்கல் முறையில் ஒவ்வொரு விவசாயிட்டையும் 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை இன்றைக்கு வந்து அவங்கள்ட்ட டெபாசிட்டா பணம் வாங்கிட்டு இருக்காங்க. எனவே தமிழக அரசாங்கம் தக்கல் முறையை கைவிட்டு அனைத்து விவசாயிகளுக்கும் விண்ணப்பித்த அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் வழங்கணும். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகி மாணவர்கள் மூலம் பெற்றோரிடம் திமுகவுக்கு ஓட்டு கேட்க சொன்னதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏற்கனவே காற்றில்லா சைக்கிள் வழங்கியதில் அதிருப்தி அடைந்த பெற்றோர் நிகழ்வின் முடிவில் மாணவிகளை பெஞ்ச் தூக்க வைத்ததில் மிகவும் கொந்தளிப்புக்குள்ளானார்கள். இந்நிலையில் போலி விளம்பர ஸ்டாலின் அரசு மாணவர்கள் மூலம் அரசு திட்டத்தை அரசியல் விளம்பரமாக மாற்றியதில் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே இலவச வீட்டுமனை பட்டாவை வேறு நபர்களுக்கு மாற்றி கொடுத்ததால் வருவாய் வட்டாட்சியரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எருமனூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் கடந்த 1999ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் சுமார் 700க்கும் மேற்பட்டோருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இந்நிலையில் இந்த இடத்திற்கான பட்டாவை மாற்றி புதிதாக இலவச வீட்டுமனைகளை 300க்கும் மேற்பட்டோருக்கு தற்போதைய முதலமைச்சர் வழங்கியுள்ளார். இதனை கண்டித்து வருவாய் வட்டாட்சியரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் விடியாத மாடல் அரசு இலவச வீட்டுமனை பட்டாவை வழங்குவதாக கூறி கண் துடைப்பு நாடகம் நடத்துவதாக குற்றம் சாட்டினர்.
கடலூரில் நேர்காணலுக்கு முன்னதாகவே பட்டதாரி திருநங்கையின் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி பாதிக்கப்பட்ட திருநங்கை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். சிதம்பரத்தைச் சேர்ந்த திருநங்கை அருவி ஊரக வளர்ச்சித்துறையில் வேலைக்கு விண்ணப்பித்துள்ளார். ஆனால் இவரை நேர்காணலுக்கு அழைக்காமலேயே எந்த ஒரு காரணமும் இன்றி அவரது மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. எனவே இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட திருநங்கை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். அனைத்து மக்களுக்கு நீதி வழங்குவதாக வெற்று விளம்பரம் செய்யும் திமுக அரசின் சமூக நீதி இதுதானா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இப்ப நான் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஊராட்சி செயலாளர் பண்ணிட்டு விண்ணப்பிச்சிருக்கேன். ஆனால் என்ன ரீசன் தெரியல. இன்னும் இன்டர்வியூ வராத போதே என்னுடைய மனு நிராகரிக்கப்பட்டுட்டாங்க. அப்பல நான் 5 வருஷ காலமா பிஹெச்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நான் எம்ஏ பிஎட் எம்ஃபில் முடிச்சிருக்கேன். நான் பிஹெச்டி ட்ரை பண்ணுவோம். அதே யூனிவர்சிட்டியில் எம்ஏ எம்ஃபில் முடிச்சிருக்கேன். அந்த பிஹெச்டி சீட் பண்ணும்போது இப்போ நான் டீச்சர்ன்ற ஒரே ரீசனுக்காக என்னை நிராகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வேலைக்கு போனாலும் அந்த மாதிரி, படிக்க போனாலும் அந்த மாதிரி, எங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்திக்க முடியும்? சென்னை நெற்குன்றத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள அரசு நிலத்தை மீட்டு இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுக கவுன்சிலர் மனு அளித்துள்ளார். மாநகராட்சியின் 145வது வார்டில் அரசு நிலம் 1 ஏக்கர் 14 சென்ட்டை தனியார் நிறுவனம் காப்பகம் நடத்துவதாக கூறி ஆக்கிரமிப்பு செய்திருந்த நிலையில் கடந்த அதிமுக ஆட்சியில் அது மீட்கப்பட்டது. அந்த இடத்தை கடந்த 3 ஆண்டுகளாக மீண்டும் தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் அதனை மீட்டு இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும் என அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் சென்னை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார்.